ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நலபாகம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் பார்க்க போகிறோம். இது ஒமானில் இருக்குது. எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும். அது அங்கே வந்து திடீர்னு விசிட் பண்ணால் அந்த பரோட்டாவிலே வந்து நிறைய வெரைட்டி போடுறாங்க. அதில் ஒரு வெரைட்டி தான் இப்போ அந்த அண்ணன் போட்டுட்ருக்காங்க. இது நார்மல் பரோட்டா தான் போடுறாங்க. போட்டு இப்போ கல்லையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் போடுற பரோட்டா வந்து நூல் பரோட்டா போடுவாங்க. நூல் பரோட்டா பாருங்கள், அந்த அறுக்கிற மாதிரி ஒரு மிஷின் தான் அது வச்சுருக்காங்க. அதை போட்டு பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள். இது மாதிரி நம்ம பண்ண முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணால் நமக்கான இப்படி வராது வீட்டில். அவங்க சூப்பராக போட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த நூல் பரோட்டாவை ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம செஞ்சால் இந்த மாதிரி சாஃப்டே வர மாட்டேன்து. இப்போ 2 பரோட்டாவும் போட்டு கல்லுலலாம் போட்டுட்டு இப்போ திருப்பி போடுவாங்க பாருங்கள். திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னும் லைட்டு ப்ரௌனிஷாக வந்திருக்கு. லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இப்போ எடுத்து அடிச்சுட்டு நமக்கு காமிப்பாங்க பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு அதையுமே காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அடித்து இப்போ தட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம நூல் பரோட்டாவை அடிக்கிறாங்க. நூல் பரோட்டா வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நூலில் நம்ம தையல் நூல் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு பேருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இது நான் நிறைய தடவை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டுக்கார அண்ணா தான் வந்து இந்த ஹோட்டலோட அண்ணா. இப்போ வந்து நம்ம என்ன கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். கொத்து பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ஆனியன், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு அந்த அண்ணாவை நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. ஏன்னா நான் போயிருந்தது பீக் ஹவர்ஸில் தான் போயிருந்தேன். நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் சரி வந்துட்டேன், அதனால் இன்றைக்கி வீடியோ மட்டும் ஒரு 4-5 கிளிப்பிங் மட்டும் எடுத்துக்கிறேன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு அவங்கக்கிட்ட, அந்த அண்ணாக்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்தேன். யூஸ்வலாக எல்லா கிச்சனுமே வந்து நீட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் இவங்க ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணது வந்து திடீர்னு ஒரு நாள் தான் விசிட் பண்ணியிருந்தேன். அதுவும் பீக் ஹவர்ஸில் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எல்லா டேபிள்ஸும், அந்த குக்கிங் பண்ணுற டேபிளு, இந்த ஸ்டவ் கிட்ட அது எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பிஃபோராக சொல்லிட்டு போயிருந்தால் கூட ஓகே, அப்படி இருக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த கொத்து பரோட்டா கொத்துறது பாருங்கள், சவுண்டு தாங்கலை. நான் அந்த சவுண்டெல்லாம் மியூட் பண்ணிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அந்த சவுண்டெல்லாம் இங்கே வேணும்னா நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். பயங்கரமாக கேட்கும் வெளியவே அந்த சவுண்டு. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நார்மலாக வந்து இது வெஜ் கொத்து தான். இதில் இன்னும் எக் கொத்து, சிக்கன் கொத்தெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். எது பிடிக்குதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, நான் இவங்களுக்கு ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒமானில், அது எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலி போனோம்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்ல. ஒரு ஃபேமிலியில் மினிமமாக 4 பேர் இருப்போம், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்ல, அதனால் சொல்கிறேன் நான். இந்த பரோட்டா வந்து வாழையில பரோட்டா, ஸ்டஃபிங் மாதிரி வைக்கிறாங்க ஒரு பரோட்டா. அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் கேட்டோம்னா சிக்கன், மட்டன் கேட்டோம்னா அது மாதிரி வைக்கிறாங்க. வச்சுட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி பேக் பண்ணிவிட்டு அந்த சூடான கல்லுலையே தூக்கி வச்சிடுறாங்க. அதுவே குக் ஆகுது. இவங்கக்கிட்ட சில குறைகள் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டே சொல்லுங்கள், அதை சரி பண்ணிடுவாங்க. நிறைகள்னு இருந்துச்சு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த அண்ணா நெக்ஸ்ட்டு க்ரோ ஆகிறதுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி தான் இதெல்லாம். இப்போ நமக்கு கஷ்டப்படும் போது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் பேசிக்கலியான உண்மைன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் நிறைகள் இருந்தால் வந்து சவுண்டாக சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் சவுண்ட் இல்லாமல் சொல்லுங்கன்றது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் பார்க்குறோம். சில்லி சிக்கனுக்கு வந்து அந்த அடுப்பு எரியறதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. ஃபோனெல்லாம் பக்கத்தில் கொண்டு போய் வீடியோ எடுக்கும் போதே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் அந்த மாஸ்டர் வந்து பயப்படாமல் ரொம்ப அந்த தீக்கு பக்கத்தில் நின்று அந்த சட்டிக்கு மேலே தீ பிடிக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. ஐயோ தீன்னு ஃபோனில் கீழே பிடிச்சிட போகுது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தள்ளி நின்னே தான் எடுத்தேன். இப்போ எல்லாம் ஆனியன் அதுக்கு தேவையானது எல்லாமே குக் பண்ணிவிட்டு சிக்கனையும் போட்டு அதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் எவ்வளோ போடணுமோ போடுறாங்க. இவங்கக்கிட்ட என்ன ஒரு ப்ளஸ்ன்னு நான் பார்க்குறேன்னா, நமக்கு ஸ்பைஸாக வேணும்னா அப்படி நம்ம வீட்டில் அம்மா கிட்ட சொன்னால் எப்படி தருவாங்க ஸ்பைஸ், இப்போ இதுக்கு அதிகமாக வேணும், இதுக்கு கம்மியாக வேணும், இது மொறுமொறுன்னு வேணும், இது சாஃப்டாக, அதே மாதிரியே செஞ்சு தருவாங்க. அம்மா கிட்ட சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதை மாதிரி டீ ஆற்றுறது லேடிஸ்க்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் வராது. முக்கியமாக எனக்கு இது வராது. அதனால் இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம கிச்சனுக்குள்ளே எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ முன்னாடி அதை கல்லாப்பெட்டிக்கு வந்துட்டோம். கல்லாப்பெட்டியில் இப்போ அந்த அண்ணா எல்லாம் பிஸியாக இருக்காங்க, உள்ளே போயிருக்காங்க. இதுதான் அவங்க ஹோட்டல். எல்லாத்தையும் பாருங்கள் அவங்க எப்படி வியூ பண்ணுங்க. தேங்க்யூ.